இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். முதல் திருவருட்சாதனம், திருமுழுக்கு, ஞான ஸ்நானம் என்றெல்லாம் நாம் அழைத்து மகிழ்கிறோம். திருச்சபையின் தொடக்க படியாக அதை பார்க்கப்படுகிறது. இந்த திருமுழுக்கு பெறுவதில்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த ஆதாரமும் இல்லை, அர்த்தமும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்ற இந்த திருமுழுக்கின் மூலமாக நமது வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகங்கள் என்ன என்பதை பற்றி இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளில் நான் 3 காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்கிறோம். அவரை மட்டும் நாம் தெரிந்து கொள்வதில்லை, நம்மையும் நாம் யார் என்பதை இந்த நாளில் அறிந்து கொள்கிறோம். அதன்படி நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் கூட இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தை 22 தந்தையாம் கடவுள் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற போது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மகிழ்ச்சி அடைவதை பார்க்கிறோம். நம்ம பெற்றோர்கள், அப்பா சொல்லுவார், இது என்னுடைய பையன், இது என்னுடைய மகன், இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவார்கள். அதே போலதான் என்று தந்தையாம் கடவுளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, என் மகன், என் அன்பார்ந்த மகன். சும்மா அன்பார்ந்த மகன் சொல்லியிருந்தா அது யாரையோ ஒருத்தரை கூட குறிச்சிருக்கலாம். ஆனால் சொந்தம் கொண்டாடுகிறார் பாருங்க, என் மகன், என்னுடைய பிள்ளை, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மகிழ்ச்சி அடைகிறாரே. அப்ப மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு அந்த மகனுடைய வாழ்க்கையும் அவருடைய பெருமையும் இந்த உலகில் எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்பதையும் கூட நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப என்னுடைய பிள்ளை என்ற அந்த உணர்வு என்பது ரொம்ப முக்கியமானது. திருமுழுக்கு கொடுக்கின்ற போது நாமளும் கேட்டகிசத்துல படிச்சிருக்கலாம். திருமுழுக்கு எதை நமக்கு உணர்த்துகிறது என்றும் கூட யோசித்து பார்க்கலாம். திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவில் நாம் புது வாழ்வடைகிறோம், ஜென்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன, கிறிஸ்துவில் நாம் புது உறுப்பினர் ஆகிறோம். கிறிஸ்துவில் மட்டுமல்ல, இந்த திருச்சபையில் புதிய உறுப்பினராக நாம் சேர்ந்து கொள்கிறோம். கிறிஸ்துவின் புனித வாழ்வில் கடவுளின் பிள்ளைகளாக நாமும் பங்கேற்கிறோம் என்றெல்லாம் கூட வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் எதை கற்றுக்கொள்வது? திருச்சபையில் புதிய உறுப்பினர் ஆகிறோம் என்றால் நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமாகிறோம். அப்ப என்னுடைய சொந்த பிள்ளையாக ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் என் அன்பார்ந்த மகன் என்று தேர்ந்து கொள்ளவில்லை, திருமுழுக்கு பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் என் அன்பார்ந்த மகன் என்று சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொள்கிறார். அதில்தான் நாம் திருச்சபையில் புது உறுப்பினராகிறோம், கடவுளின் பிள்ளைகளாகிறோம் என்றெல்லாம் சொல்கிறோம். அப்ப கடவுளின் பிள்ளைகளாக இருப்பது என்பது அது மிகப்பெரிய பேர். கடவுளுடைய பிள்ளைக்கு உரிய அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில்தான் இருக்கிற மகிழ்ச்சியும் நிறைவும் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். கடவுளுடைய பிள்ளை எதை செய்தது? ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 52 பார்க்கிறோம். அவர் குழந்தை பருவத்திலிருந்தே, இப்பொழுது அவர் திருமுழுக்கு பெறுகிறார், ஆனால் அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து அவர் என்ன செய்தார்? இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்று விவிலியம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய சொந்த பிள்ளைகள், திருச்சபையினுடைய உறுப்பினர்கள், திருச்சபையினுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம் என்றால் நாமும் இறை ஞானத்திலும் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழ்கிற போதுதான் இந்த திருமுழுக்கு அர்த்தம் பெறுகிறது. இரண்டாவதாக, திருமுழுக்கில் தூய ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தூய ஆவியினுடைய அபிஷேகம் வல்லமையாய் பெற்றுக் கொள்கிறோம். தூய ஆவியினுடைய அபிஷேகம் நம்மில் இறங்குகிற போது ஆண்டவர் தாமே நம்முள் பயணிக்கிறார். தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நமக்கு தருகிறார். அந்த கொடைகளின் வழியாக நாம் புதுப்பிறப்படைந்த பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ அழைக்கப்படுகிறோம். தூய ஆவி அப்படின்னாலே இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலும் கூட லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3:22 பார்க்கிறோம். தூய ஆவி புறா வடிவில் இறங்கி வந்து. அப்ப தூய ஆவி, புறாவுக்கும் தூய ஆவிக்கும் என்ன தொடர்பு? திருச்சபையில் தூய ஆவி புறா வடிவில் இறங்கி வந்தது அப்படின்னா, புறா வடிவில் அப்படின்றது, புறா அப்படின்றது டவ் அப்படின்றது ஒரு பீஸ், அமைதியை குறிக்கிறது. இரண்டாவதாக பியூரிட்டி, இது ஒரு தூய்மையை குறிக்கிறது. மூன்றாவதாக புறா வடிவில் அப்படின்றது, புறா இன்னசென்ஸான ஒரு பறவை, அல்லாத குற்றம் இல்லாத, தீங்கில்லாத, தீங்கை நினைக்காத ஒரு பறவையாக பார்க்கப்படுகிறது.
இன்னொன்னு பார்க்கலாம். இந்த புறா வடிவில் பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டு காலத்தையும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக பாவம் செய்த போது கடவுள் அத்துணையும் அழித்து விட்டார். தண்ணீரால் நிரப்பி அழிவை கொண்டு வந்தார். அப்பொழுது நோவாவிடம் பேழையை செய்து எல்லாவற்றையும் எடுத்துச் செல்ல அப்படின்னாரு. எல்லா பறவைகளையும் விலங்குகளையும் மனிதர்களையும் கூட்டிச் சென்றார், குடும்பத்தையும் கூட்டிச் சென்றார். அப்படி கூட்டிச் செல்கிற போது அவர் இந்த தண்ணீர் எல்லாம் வற்றி விட்டதா, எல்லாம் சமமாகி விட்டதா, புது வாழ்வை நாம் தொடங்கி விடுவோமா, புது பிறப்பை இந்த உலகில் கண்டுகொள்வோமா என்று புறாவை வெளியே அனுப்புகிறார். வேற எந்த பறவையும் அனுப்பவில்லை. எத்தனையோ பறவைகளை நோவா அழைத்து சென்றார் அந்த பேழைக்குள்ளாக. ஆனால் புறாவைத்தான் வெளியே அனுப்பி வைத்தார். புறா அமைதியை கொண்டு வருவதற்கு. புறா என்பது புது வாழ்வை கண்டுகொள்வதற்கு. அப்ப தூய ஆவியால் நிரப்பப்படுகிற போது நம்மிலும் அந்த புது வாழ்வின் தொடக்கமானது கிடைக்கிறது. புது வாழ்வை நாமும் பெற்றுக்கொள்கிறோம். பழையன கழிந்து புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிற போது அந்த மகிழ்வும் நிறைவும் நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை சுட்டி காண்பிப்பதற்காகத்தான் புறா வடிவில் ஆண்டவருடைய ஆவி நம்மில் இறங்கி வருகிறது என்பதையும் கூட நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 7 இறைவார்த்தை 17 பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அவரவருக்கு பகிர்ந்தளித்த கொடையின்படியும் அவர் விடுத்த அழைப்பின்படியும் வாழட்டும். அப்ப ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடையை கொடுத்திருக்கிறார். அவர் விடுத்த அழைப்பின்படியும் நாம் வாழ பணிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசுடைய கொடைகள், ஆவியின் கொடைகளை பெற்றிருக்கிற, அவரவருக்கு உரியதாக பகிர்ந்தளித்திருக்கிற அந்த கொடையை பெற்றிருக்கிற நாம் அப்ப அவருக்கு உகந்தபடிதானே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இருந்தாலும் அந்த வாழ்வை அவர் விடுத்த அழைப்பின்படியும் அவர்கள் வாழட்டும், வேற எதற்காகவும் இல்லை. அப்ப தூய ஆவி நம்மிடம் கொடுக்கப்படுவது என்பது தூய ஆவியின் கனிகளோடு நாம் வாழ்வதற்கு, அமைதி ஏற்படுத்துவதற்கும், தூய்மையான வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கும், குற்றமில்லாத தீங்கில்லாத பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ்வதற்கும், கிறிஸ்துவில் புதிய வாழ்வின் தொடக்கத்தை இந்த உலகில் நாம் கண்டுகொள்வதற்கும் திருமுழுக்கை பெறுகிறோம். இந்த திருமுழுக்கு நம்மேல் பொழியப்படுவது என்பது புது வாழ்வை கண்டுகொள்வதற்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்க நூலில் பார்க்கிறோம். அதிகாரம் 1 இறைவார்த்தை 2 நீர்த்திரளின் மேல், தண்ணீரின் மேல் கடவுளுடைய ஆவி அசைவாடி கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். அன்று தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்த ஆவி தண்ணீரை புனிதமாக்கியது. ஆனால் என்று ஆண்டவர் இயேசு பெற்றுக்கொண்ட திருமுழுக்கால் ஆண்டவர் இயேசு புனிதமாகவில்லை. ஆண்டவர் பெற்றுக்கொண்ட அந்த திருமுழுக்கால் பெறவிருக்கின்ற அத்தனை பேருடைய தண்ணீரையும், அந்த தண்ணீரை ஆண்டவர் புனிதப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் நாம் இன்று அபிஷேகப்படுகிறோம் என்றார். திருமுழுக்கின் பேது நம்மீதும் தண்ணீர் ஊற்றப்படுகிறது என்றார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று தந்தையர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த ஆவியின் அபிஷேகம் ஆண்டவர் இயேசு தான் பெற்ற திருமுழுக்கின் மூலமாக அந்த தண்ணீரை புனிதப்படுத்தி இருக்கிறார். அந்த தண்ணீரில் ஆவியின் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியைத்தான் நாமும் தண்ணீரால் பெற்றுக் கொள்கிற அந்த புதிய ஆவியை நாமும் புனிதமாக பெற்றுக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தண்ணீர் என்பது தூய ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு சமம். நமது வாழ்விலும் கூட இந்த திருமுழுக்கின் வழியாக கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக, கடவுளுடைய கொடைகளையும் ஆவியின் கனிகளையும் பெற்ற பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். இறைவன் கண்டிப்பாக நமது வாழ்வையும் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக பார்க்கிறோம், இந்த திருமுழுக்கில் நாம் எந்த உரிமையை பெற்றுக் கொள்கிறோம்? திருமுழுக்கு பெறும் பொழுது ஜெபிக்கின்ற உரிமையை, கடவுளை அப்பா தந்தை என்று ஜெபிக்கின்ற உரிமையை பெற்றுக் கொள்கிறோம். ஏனால் கடவுளுடைய பிள்ளைகளாகிறோம். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிற போது ஜெபிக்கின்ற உரிமையும் பெற்றுக்கிறோம். எதன் அடிப்படையில்? இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையிலே சிந்தித்து பார்ப்போம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3:21 பார்க்கிறோம். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று, அவர் திருமுழுக்கு பெற்ற உடனடியாக இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது வானம் திறந்தது என்று விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அப்ப திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறைவனிடம் வேண்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு உரிமை உண்டு, வேண்டுவதற்கான உரிமை உண்டு. அதான் கலாத்தியர் திருமடல் அதிகாரம் 4 இறை வார்த்தை 6 பார்க்கிறோமே, நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையை என கூப்பிடுகிறது. அப்ப நாம் சும்மா ஜெபிக்கல, கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொண்டதால் நாம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். முதலில் கடவுளுடைய பிள்ளையாகிறோம், ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். அந்த ஆவியை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அப்பா தந்தை என்ற உரிமையோடு, பிள்ளைகள் தந்தை என்ற உரிமையோடு அழைக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி கூப்பிடுகிற போது வானம் நமக்காக திறக்கப்படுகிறது.
ஆண்டவர் இயேசுவுக்காக மட்டுமல்ல. ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்று தந்தையாம் கடவுளை பார்த்து வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்று நாமும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற போது, நாமும் வல்லமையோடு ஜெபிக்கிற போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு ஜெபிக்கின்ற போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாகத்தான் இந்த உலகில் பயணிக்கிறோம், வாழ்கிறோம் என்று நினைக்கிற போது, நாம் ஜெபிக்கின்ற போது நமது ஜெபமும் கேட்கப்படும், வானம் திறக்கப்படும், விண்ணகத்தின் ஆசி அத்துணையும் நமது வாழ்விலும் கிடைக்கப்பெறும் என்பதுதான் உண்மை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விண்ணக ஆசியை பொழிகிற தேவன் அவர் தந்தையின் அந்த மகன் மீது நிறைவான ஆசியை கொடுத்தார் என்று நம்மையும் கூட சொந்த மகனாக சொந்த மகளாக திருமுழுக்கின் அபிஷேகத்தை கொடுக்கிற அதே கடவுள் நமக்கும் அந்த விண்ணக ஆசியை கொடுக்க இருக்கிறார். விண்ணகத்தை திறந்து விண்ணக ஆசி அத்துணையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிற அந்த கடவுள் அந்த ஆசியை நமக்கு தருவார் என்றால் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, திருமுழுக்கின் அபிஷேகம் என்பது நம்மை ஜபத்திற்குள்ளாக இழுத்துச் செல்ல வேண்டும், ஜபத்திற்குள்ளாக நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும், ஜபத்தில் நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக வாழ வைக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கின்ற போது கடவுளுடைய நிறைந்த ஆசிரியையும் அருளையும் கண்டிப்பாக நமது வாழ்வில் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வோம். ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அந்த அபிஷேக வாழ்வில் நிலைத்திருப்போம். அந்த அபிஷேகத்தையும் கடவுளுடைய உரிமையையும் பெற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்கின்ற உரிமையையும் பெற்றுக்கொண்டு விண்ணகத்தில் நிறைந்த ஆசிரியை அத்தனையும் பெற்றுக்கொள்வோம். திருமுழுக்கு இத்தகைய ஒரு வாழ்வை நமக்கு தருகிறது. திருமுழுக்கின் வாழ்வில் நிலைத்திருக்கிற போது இந்த முதல் திருவருட்சாதனத்தை பெற்றுக்கொண்ட நாம் அனைவருமே கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று பயணிப்போம். இறை அருளை பெறுவோம். இறை நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் பயணிப்போம். திருமுழுக்கு பெற்ற அந்த அபிஷேகம் நம்மளும் இருக்கிறது. நான் கடவுளின் பிள்ளை, நான் கடவுளுடைய ஆவியை பெற்றுக் கொண்டவன், நான் கடவுளை அப்பா தந்தை என்று அழைத்து கூப்பிடுவதற்கு தகுதி உள்ளவன் என்று ஒவ்வொரு நாளும் பயணிப்போம். இறையருள் நம்மோடு இருக்கும், நம்மோடு கடந்து செல்லும். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.